காலங்காத்தால இப்படி சுத்துறதே ஒரே சந்தோஷம்தான். அட, யார் அது புதுசா இருக்கு? என்னடா தம்பி புதுசா இருக்க? எங்க இருந்து வர? பக்கத்து கடா? ஆ, 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 ம். என்னடா இப்படி பயப்படுற? என்ன பார்த்தா உனக்கு பயமாவா இருக்கு? நீ எங்க இருந்து வரேன்னு சொல்லு. ஆ, நான் சின்னதா ஒரு இடத்துல சுத்தி கம்பி கம்பியா இருக்கும், அங்கதான் இருந்தேன். ஆட, நீ அந்த கேஸா? இந்த மனுஷ பயலங்கிட்ட மாட்டிக்கிட்டியா? ஆமா, அங்கிருந்து எப்படி தப்பிச்சா? அதுவா, அவங்க அதை சுத்தம் பண்ணும் போது அந்த கதவு திறந்துருந்துச்சு. அப்ப தப்பிச்சு வந்துட்டேன். அவங்க கீது வந்துட போறாங்க, வா போலாம். ம், பரவாயில்ல, நீ உஷாரா தப்பிச்சுக்கிட்ட. அவங்கெல்லாம் வரமாட்டாங்க, கவலைப்படாத. இது காடு, அவங்க வீடு இல்ல. ஆமா, இந்த காடு எவ்வளோ அழகா இருக்கு. ஆமா ஆமா, நீ கூண்டுலயே தானே இருந்திருப்ப. இதெல்லாம் நீ எங்க பார்த்திருப்ப? எனக்கு ரொம்ப பசிக்குது. அங்க உனக்கு நேரத்துக்கு உணவு கிடைச்சிருக்கும். ஆனா இங்க அப்படி இல்ல, நமக்கான உணவை நம்மளே தான் தேடிக்கணும். வா, எப்படின்னு சொல்லித்தரேன். நீங்க பாரு, இதுல 3 பழம் இருக்கு. இதுல எது காய் எது பழம்னு சொல்லித்தரேன். இது பச்சையா இருக்கு, அப்ப இது காய். இது கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கு, ஆனா இதுவும் காய் தான். இதை நம்ம சாப்பிடக்கூடாது. இதுதான் பழுத்த மாதிரி இருக்கு, அப்ப இதுதான் பழம். இந்தா சாப்பிடு. இந்த பழம் இனிப்பா சுவையா இருக்கு. இப்ப புரிஞ்சுதா எப்படி பழம் காயின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு? புரிஞ்சுது டீனு. சரி வா, இப்ப குளத்துக்கு போலாம். குளமா? அப்படின்னா வா காமிக்கிறேன். அடேங்க அப்பா, இவ்வளோ பெருசா இருக்குது. இதெல்லாம் தண்ணியா? ஆமா, நீ இத்தனோண்டு சொப்புல தண்ணி குடிச்சிருப்ப. அதான் இந்த மாதிரி பெரிய குளத்தை பார்த்தோன்னே வாயை பொழந்துட்டு பாக்குற. ஆமா, அழகா இருக்கு. சரி வா, போய் தண்ணி குடிக்கலாம். இந்த தண்ணி அருமையா இருக்கு. ஆமா, இந்த தண்ணி சூப்பரா இருக்கும். ஆனா இங்க ஆபத்தும் இருக்கு, கவனமா தான் வரணும். அப்படியா? இங்க என்ன ஆபத்து இருக்கும்? இங்க எல்லாம் அழகழகா இருக்கு. நீயும் சூப்பரா பேசுற. எல்லாம் சந்தோஷமா தானே இருக்கீங்க. ஆமா, வா, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அதோ அங்க தெரியுதுல்ல அந்த பறவை, அதுதான் கழுகு. இந்த மாதிரி பெரிய பறவைங்கிட்டையும் சரி, சின்ன பறவைங்கிட்டையும் சரி, நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும். எது நல்ல பறவை எது கெட்ட பறவைன்னு பார்த்துதான் பழகணும். சரி டீனு, இனிமே நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கிறேன். சரி வா, உனக்கு ஒரு வீடு ரெடி பண்ணலாம். இங்க பாரு, இதுதான் என்னோட வீடு. இதே மாதிரியே உனக்கும் ஒரு வீடு கட்டலாம், வா. இப்படி 2 பேரும் சேர்ந்து டீனு வீட்டுக்கு பக்கத்திலேயே கிளிக்கும் ஒரு அழகான வீடு கட்டுனாங்க. எப்படி, வீடு அழகா இருக்குல்ல? ஆமா டீனு, சூப்பரா இருக்கு. ரொம்ப நன்றி. நமக்குள்ள எதுக்கு நன்றி? இந்த மனிதர்கள் மட்டும் நம்மள மாதிரி பறவைகளை கூண்டுக்குள்ள அடைக்காம இருந்தா நீ இந்த மாதிரி கஷ்டப்படுவியா? எல்லாருக்கும் சுதந்திரம் வேணும். இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல.